हाय गाइस நீங்கள் எல்லாமே இந்த ஒரு கிளிப்பை ரீசெண்டாகவே நிறைய இடத்துல பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. तो मैं 2022 में पुणे में आई, तो जब मैं लाइब्रेरी से आई हॉस्टल में, அதுவும் இது ரொம்ப ட்ரெண்டிங்காக வர போயிட்டுருக்கு. எல்லாரும் அவங்களோட கருத்தை எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த விஷயத்தில் என்ன நடந்துச்சு, இதில் நம்மளோட கருத்து என்ன, நம்மளோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகுல் காந்தி ஐயா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு ஈவெண்ட்டை மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணுறாரு. இது வந்து இந்த ஈவெண்ட்டை பற்றின விஷயமும் எனக்கு எதுவும் தெரில. அதில் பற்றி என்ன பேச போகிறாங்க, அதில் என்ன நடந்துச்சு, அதை பற்றி நமக்கு எதுவும் தெரில. பொலிட்டிக்கலாகவும் நம்ம இதை பற்றி பேச போகிறது இல்லை. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க, அது என் வாயில் வரல, நான் கீழே போட்டுடுறேன். இந்த ஈவெண்ட்டில் பலரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசின ஒருத்தர் தான் இந்த பொண்ணு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தன்னோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறாங்க. அந்த இன்சிடெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் பஸ்ஸோட டிரைவர் வேகமாக பிரேக் போட்டிருக்காப்புல, ஓகேவா. அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தடுமாறி விழ போயிருக்காங்க. பஸ்ஸிலே விழ பார்த்தாங்களா இல்லை பஸ்லேருந்து வெளியே விழ பார்த்தாங்களா, அது நமக்கு சரியாக தெரில. அப்படி விழ பார்த்த இவங்களை பின்னாடி இருந்து ஒரு நபர் பிடிச்சிருக்காரு. அதாவது ஒரு ஆண் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சது பார்த்தீங்கன்னா கையை ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்காரு, அப்புறம் இடுப்பை பிடிச்சிருப்பார் போல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் அந்த பொண்ணை பிடிச்சதுக்கான அந்த இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள காப்பாற்றணும், கீழே விழாமல் பார்த்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரே இன்டென்ஷனாக இருந்திருக்கணும். ஏன்னா அந்த குயிக் செகண்ட்ஸில் யோசிக்கிறது இதாக தான் அவர் யோசிச்சிருக்கணும். அந்த நேரத்தில் போய் இவங்களை தப்பாக தொடரணுமோ இல்லை தப்பான விஷயங்கள் ஏதோ பண்ணணுமோ அப்படின்னு நினச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸில் அவர் யோசித்து இவங்களை பிடிச்சி காப்பாற்றிருக்காரு, ஓகேவா. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அது எப்படி நீ என்னை தொடலாம் அப்படின்ட்டு உடனே திரும்பி பலாருன்னு கண்ணத்துலேயே ஒரு அறை விட்ருக்காங்க. ஆனால் அந்த அறை விட்டதை ரொம்ப பெருமையாகவும் சொல்கிறாங்க, ஓகேவா. இதில் எனக்கு ரொம்பவே வருத்தம் தந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஹெல்ப் பண்ணதையும் இவங்க ஒரு பொருட்டை எடுக்காமல் திரும்பி அவரை அரைஞ்சிருக்காங்க. நீங்கள் ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாம், இல்லை ஒன்றுமே சொல்லாமல் கூட போயிருக்கலாம். அது எப்படி உடனே ஜட்ஜ் பண்ணி அவரை நீங்கள் அடிச்சிங்க. ஸோ இதான் என்னோடய கேள்வி, ஓகேவா. அதுக்கப்புறம் இதில் இன்னும் வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இதை சொல்கிறாங்க, அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். पीछे मुड़ी और उसके कान के नीचे बजाया और वो सिचुएशन ये थी सर कि वहाँ எல்லோரும் கை தட்டி அப்படியே சந்தோஷப்படுறாங்க. இன்னும் இந்த பொண்ணு வந்து மார்ஸ்க்கு போயிட்டு ரிட்டன் பூமிக்கு வந்த மாதிரி ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி எல்லாம் கை தட்டுறாங்க. ஒன்றுமே புரியல நமக்கு, எங்கே போகுது இந்த சொசைட்டி. இதை தான் நீங்களாம் ஃபெமினிசம்னு நினச்சிட்ருக்கீங்களா? இதுதான் ட்ரூ ஃபெமினிசமா? புரியல எனக்கு. ஸோ கடைசியாக நான் சொல்ல வர்றது ஒன்று தான். பசங்க எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். பொண்ணுங்க எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, அவங்க சாகவே இருந்தாலும் சரி, அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் அவங்கள தொடாதீங்க. ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு போயிட்டு அப்புறம் அசிங்கப்பட வேண்டியது நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ திரும்பி சொல்கிறேன், அவங்க கன்சென்ட் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுறது கூட அவங்கள தொட்டுறாதீங்க. தொட்டால் விடமாட்டாங்க, புரிஞ்சுக்கோங்க.